ஓகேங்களா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இணை எழுத்துக்கள். இணை எழுத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சில எழுத்துக்களுக்கு இடையே ஒலிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு. சில எழுத்துக்களுக்கு இடையே ஒலிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு. இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இணை எழுத்துக்கள் எனப்படும். ஓகேங்களா, 6 வல்லின எழுத்துக்களும் 6 மெல்லின எழுத்துக்களும் இணை எழுத்துக்கள் ஆகும். சொற்களில் மெல்லின மெய்யெழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லின எழுத்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. மெல்லின மெய்யெழுத்தை அடுத்து மெல்லினத்தை அடுத்து வல்லினம் வருங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. மெல்லின மெய்யெழுத்தை அடுத்து. ஓகேங்களா, ஓகே, அது பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஞஞன நமனங்கிறது மெல்லினமா, கசர தபரங்கிறது வல்லினமா, ஸோ இதுதான் திங்கள். இதை பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். க ச ட ந த ந ப ம ர ந. ஸோ இப்படி தான் இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்க. க ச ட ந த ந ப ம ர ந. ஓகேவா, இடையின எழுத்துக்கள் 6 ஒரே இனமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து இன எழுத்துக்கள் வந்து அதுக்கு அதுவே தான் இன எழுத்துங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உயிரெழுத்துக்களில் ஐக்கு வந்து ஈ இன எழுத்து, அவ்வுக்கு வந்து ஊ இன எழுத்து. இது வந்து நெடில். ஸோ அதுக்கு ஒரு குறில் இன எழுத்து எதுனா ஈ. இது நெடில், அதுக்கான குறில் இன எழுத்து எதுனா ஊ. ஓகே, இதனால் பார்த்துக்கோங்க. அதே தான் கொடுத்துருக்காங்க. ஒன்றில் குறிலுக்கு நெடிலும் நெல்லுக்கு குறிலும் வந்து பார்த்தீங்கன்னா இணை எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க. ஸோ ஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈ, அவ்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஊன்னு கொடுத்துருக்காங்க. சொல்லில் உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வருவதில்லை. அளபடையில் மட்டுமே நெல்லிலே தொடர்ந்து அதன் இனமாகிய குறில் வரும். இப்போ ஓ வந்து கேபிட்டலு, அதாவது ஓ, அது வந்து இது வந்து பார்த்திங்கன்னா குறி ஒழிக்கக்கூடியது. அது நெடில், இது வந்து குறில். ஓகேங்களா, அந்த மாதிரி. தமிழ் எழுத்துக்களில் ஆயுத எழுத்துக்கு மட்டுமே இணை எழுத்து இல்லை. தமிழ் எழுத்துக்களில் எந்த எழுத்துக்கு இணை எழுத்து இல்லைன்னா ஆயுத எழுத்துக்கு மட்டும்தான் இணை எழுத்து இல்லைன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம் பெறாத சொல். மெல்லினம் பச்சா ஞா வந்துருச்சு, தா நா வந்துருச்சு, இது அங்கே வராது, பா மா வந்துருச்சு. ஓகேங்களா, ஸோ இதுதான் ஆன்சர். அடுத்து தவறான சொல்லை வட்டமிடுக. வென்றான், இந்த ரா வரணும். ஓகேங்களா, இந்த டா நா வந்துருச்சு, ட நா. ஓகேங்களா, இந்த ரா வருது, அப்போ தப்பு. ஓகேங்களா, அடுத்து பிழையான சொல்லை திருத்துக. தென்றல், இங்கே பாருங்கள், இந்த 2 சுழி இன்னு வரணும். இங்கே 3 சுழி இன்னு வரணும். இங்கே நன்றி, இங்கே இந்த ரீ வரணும், நன்றி. இங்கே வந்து 3 சுழி இன்னு வரணும், மண்டபம். ஓகேங்களா, யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. திருக்குறள். இந்த இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆற்றவும் கற்றால் அறிவுடைய அகத்திலேயே நாற்றிசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடு ஆக தமவேயாம் ஆயினால் ஆற்றுணா வேண்டுவது இல். பழமொழி 400. ஆற்றுணா வேண்டுவது இல், இந்த மாதிரி இல்லுன்னு முடியும். ஓகேங்களா, ஆற்றுணா வேண்டுவது இல். ஒன்றாகும் முன்றிலோ இல், அந்த மாதிரி வரும். ஆற்றுணா வேண்டுவது இல். ஓகே, பழமொழி 400. முன்றுரை அறையனார். அடுத்து தொடரை நீடித்து புதிய தொடரை உருவாக்குக. இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இருபொருள் தரக்கூடிய சொற்கள். ஓகே, நூல், அதான் நூல் 2. இப்போது நூல்னால் ஆடை தைக்க உதவுவது நூல். மூதுரை அப்படிங்கிறது அறநூல். இப்போ இந்த மாலை வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டைம் மாலை அந்த சொல்லுவோம். அப்புறம் அணியக்கூடிய மாலை, கழுத்தில் போடுறது மாலை, அந்த மாதிரி சொல்லுவோம். அந்த இதுதான். ஓகேங்களா, 6க்கு என்ன படிக்கணும்னு பார்த்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் காமராஜர் பிறந்த நாள். டாக்டர் காமராஜர் பிறந்தநாள் வந்து பார்த்திங்கன்னா கல்வி வளர்ச்சி நாள். வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 15. டாக்டர் ராதாகிருஷ்ணன் பிறந்தநாள் செப்டம்பர் 5. ஆசிரியர் தினம். இங்கே ஆசிரியர் தினம். அடுத்து வந்து அப்துல் கலாம் ஐயா பிறந்தநாள் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 15. அது வந்து பார்த்திங்கன்னா மாணவர் தினம், தேசிய மாணவர் தினம்.
விவேகானந்தர் பிறந்தநாள் ஜனவரி 12. இது வந்து தேசிய இளைஞர் தினம். நேரு பிறந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 14. இது வந்து பார்த்திங்கன்னா தேசிய குழந்தைகள் தினம். ஓகேங்களா? ஓகே, அடுத்து இன எழுத்துக்கள் இதில் பாருங்கள். ஞா வந்துருச்சா, இதில் டா இன்னு வந்துருச்சு, இது வந்துருச்சு. ஓகே, இன எழுத்துக்கள் அமைந்துள்ள சொற்களை வட்டமிடுக அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து அதுக்கு அதே வந்திருக்கு. இதில் வந்து ஓகே, வெந்தயம் தாஞா தானா. ஓகே, சாஞா, எங்கேயும் சாஞா வந்திருக்கு. ஸோ இதுதான் அந்தந்த இன எழுத்துக்கள் பார்த்தோம்ல, அந்த இதுதான். கீழ்காணும் சொற்களுக்கு அமைந்துள்ள இன எழுத்துக்களை எடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பின்வரும் பத்தியை கீழ்காணும் சொற்களுள் அமைந்துள்ள இன எழுத்துக்களை எடுத்து எழுதுக. அந்த இன எழுத்துக்கள் தான் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்கலாம். நன்று இங்கே வந்து ஓகே, நன்று நன்று கண்டு கற்கண்டு பந்து. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன்றும் இல்லை, குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு, அதாவது காமராசர் வீட்டுக்குள் ஒரு சிறுவனும் அவனுடைய தங்கையும் நுழைய முயன்றனர். ஊழியர் அவர்களை தடுப்பதை காமராசர் கவனித்தார். உடனே அவர்களை உள்ளே அழைத்தார். யாரை பார்க்க வந்தீங்க என்று அனுப்புகிறேன். இதெல்லாம் வந்து தேவையில்லாது, பெட்டராக விட்டுலாம். ஓகே, கல்விக்கண் திறந்தவர்னு சொன்னது யாருன்னா காமராசரை வந்து பெரியார் சொல்லியிருப்பார். வேறு எஜுகேஷன் அப்படின்னா கல்வி, தொடக்கப்பள்ளி, பிரைமரி ஸ்கூலு, மேல்நிலைப்பள்ளி, ஹையர் செகண்டரி ஸ்கூலு, நூலகம், லைப்ரரி, மின்படிக்கட்டு, எஸ்கலேட்டர், லிஃப்ட்டு, மின்தூக்கி, மின்னஞ்சல், இமெயில். ஓகே, குறுந்தகடு, சிடி, கம்பேக்ட் டிஸ்க்கு, மின் நூலகம், லைப்ரரி, மின் நூல், புக்கு, மின் இதழ்கள், மேகசினு. ஓகேங்களா, மேகசின். ஓகே, தேங்க்யூ டு ஆல், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.